ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாலிடேஸ் தொடங்கியாச்சு. இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்கள் ட்ரிப் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். February மந்த்தே ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணியாச்சு. அன்றைக்கி டே வந்து வெட்னஸ்டே. சென்ட்ரல்லேருந்து எங்களுக்கு 9:15க்கு ட்ரெயின். கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு டின்னர் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு அம்மா செஞ்சிட்ருக்காங்க. இலக்கியா வந்து சப்பாத்தி எடுத்துகிட்டு வர மாதிரி, அம்மா வந்து தக்காளி தொக்கு மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த யூஸ் அண்ட் த்ரோ கண்டெய்னர்ஸ் வந்து சப்பாத்தி தக்காளி தொக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நானுமே வந்து ஹரிபரி பேக்கிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அன்ஸ்காக்கு அப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிருந்தது. அதனால லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாம் வாங்கி பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். என்னென்னலாம் தேவை, ஒருத்தருக்கு என்னென்ன தேவைன்றது எழுதிட்டோன்னா எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம். 2 பேருக்குமே தேவைப்படுற பேசிக் மெடிசின்ஸ்லாம் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். பாடி வாஷ், ஹேண்ட் வாஷ், மாய்ஸ்சரைசர் இதெல்லாமே வந்து அந்தந்த பேக்கை அப்படியே எடுத்துகிட்டு போனால் வெயிட்டாக இருக்கும். நிறைய ஸ்பேஸும் தேவைப்படும். இந்த மாதிரி சின்ன கண்டெய்னர்ஸில் போட்டுக்கிட்டோன்னா ரொம்ப ஸ்பேஸ் எடுக்காது. இது நான் மினிசோவில் வாங்கியிருந்தேன். ட்ரெயினில் போகிறப்போ இல்லை நார்மலாக எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறப்போ எப்போவுமே ஒரு மஸ்கிட்டோ ஒரு ரெப்பெலண்ட் கையில் வச்சுருக்கிறது ரொம்ப சேஃப். அதே மாதிரி ட்ராவல் டைமில் புதுசாக எந்த ஒரு க்ரீமுமே யூஸ் பண்ணாதீங்க. ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கிறது எப்பவுமே நல்லது. ஏன்னா ட்ரிப் போனதுக்கப்புறமா நமக்கு அங்கே எப்படி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்னு தெரியாது. அதனால் கொஞ்ச நாள் முன்னாடியே அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம போகிறது வந்து சேஃப். கரெக்டான டைமுக்கு கிளம்பிட்டோம். கேப் புக் பண்ணியிருந்தோம். அவங்களுமே கரெக்டாக வந்துட்டாங்க. பாப்பாவுக்கு வீட்லேயே சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு. தம்பி தவிர மற்ற எல்லாருமே ஒரே கம்பார்ட்மெண்ட் தான் கிடச்சிது. அவங்க கொஞ்ச நேரம் இங்கே கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கிட்டாங்க. ட்ரெயின் ஜேர்னி எப்போவுமே சூப்பராக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு 3:45க்காக நாங்கள் பெங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம். அப்புறம் அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் வந்து எங்களுக்கு இருக்குது. இங்கேருந்து நாங்கள் போக போகிற பிளேஸ் வந்து கடூர். லக்கிலி நாங்கள் இறங்கின உடனே ட்ரெயின் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தது. நாங்கள் ஏறிட்டோம் உள்ளே. பெங்களூர் கிட்டே போன உடனே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. கிளைமேட் நல்லாவே சில்லுன்னு இருந்தது. 2 பேருமே நல்லா தூங்கினாங்க. ஹன்சிகாவை இப்போ தான் எழுப்பி விட்டோம். ஏன்னா இறங்க போகிறோம். அன்றைக்கி வந்து ரம்ஜான். நிறைய இடத்துல வந்து அந்த காலையில் அந்த ப்ரேயர் சாங் வந்து கேட்டுட்டு இருந்தோம். பாப்பா வந்து ஃபஸ்ட்டு இறங்கிறதுக்கு கொஞ்சம் பயந்தாங்க, கால் கீழே வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கீழே இறங்கி நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாக்டாக 9:15க்கு வந்து நாங்கள் கடூர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 hours ஜேர்னி. பெங்களூர்லேருந்து 5 o'clock ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே ரீச் ஆகும்போது 9:15. இங்கேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும். அதனால சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே போகலான்னு தான் நினச்சிருந்தோம். பசி வேறு ஒரு பக்கம். இந்த ரயில்வே ஸ்டேஷனே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கேருந்து கேப் ஏதாவது புக் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் அங்கே கேப் எதுவுமே கிடைக்கல. லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு. பட் ஒரு சிலருக்கு வந்து தமிழ் தெரியுது. எப்படியோ மேனேஜ் பண்ணோம். அப்புறம் அங்கே ஆட்டோ தான் இருந்தது. அப்புறம் 2 ஆட்டோ பிடிச்சி நாங்கள் சரி பக்கத்தில் ஏதாவது நல்ல ஹோட்டலாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னோம். அம்மாவும் ஹஸ்பண்டும் வந்து பொங்கல் சாப்பிட்டாங்க. பொங்கல் பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை விடவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வந்து பொங்கலுக்கு காம்பினேஷனாக கொடுத்தது ரைத்தா கொடுத்துருந்தாங்க. பொங்கலில் வந்து தேங்காய் வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்துருந்தாங்க. அது அப்படியே நூடுல்ஸ் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அழகாக போட்டிருந்தாங்க. தம்பி வந்து இட்லி வடைலாம் அதெல்லாம் நார்மலாக தான் இருந்தது. என்ன ஒன்று சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தது. நானும் ஹன்சிகாவும் மசால் தோசை சாப்பிட்டோம். நாங்கள் ஏற்கனவே கூர்க்கில் வந்து இப்படி நாங்கள் சாப்பிட்ருக்கோம். எனக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து மசாலா தோசை. உள்ளே வந்து ஏதோ சட்னி மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மசாலா வச்சு தருவாங்க. தோசை வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது.
எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது சேர்ப்பாங்களா என்னன்னு தெரியல. நல்லா இருந்தது. நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கும்போதே ட்ராவல்ஸ்லேருந்து ஒரு கார் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நைட் நல்லாவே தூங்குனதுனால அவ்வளோவா டயர்ட்னஸ் எதுவும் இல்லை. நல்லா வெயில் அடிச்சுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ட்ரைவ் பண்ணவங்க வந்து தமிழ்காரங்க தான், அதனால் அவங்ககிட்ட நல்லா பேசிகிட்டே தான் போயிட்டுருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எங்கே போனோம், என்னென்ன ப்ளேஸஸ்லாம் பார்த்தோம், எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய்.